பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக நாளை தினத்தில் நடக்கிறதான உபவாச ஜெபத்திற்கு உங்கள் யாவர் அன்புடன் அழைக்கிறேன். நாளை காலை சரியாக 10 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் உபவாச ஜெபம் இருக்கும். அது மாத்திரமல்ல, சண்டே ஆராதனைக்கும் உங்களை அன்புடன் அழைக்கிறேன். 4 ஆராதனை இருக்கிறது. பங்கு பெறக்கூடிய எல்லா பிள்ளைகளும் வந்து பங்கு பெறுங்கள். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதம் 31வது சங்கீதம் 15வது வசனம், Psalms 31 verse 15. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் அதின காலத்தில் நம்மளை நேர்த்தியை நடத்துகிற தேவன். நம்முடைய எல்லா காலங்கள் கர்த்தரில் இருக்கு. நிச்சயமா எல்லா சத்துருக்களை கர்த்தர் நம்ம இடத்திலிருந்து விலக்கி போடுகிற நேரம். ஆமென். அவர் நிச்சயமா அவருக்கு தெரியும், எந்த ஒரு சத்துரு உங்களை தொட முடியாதபடி கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஏன்னா உங்கள் டைம் எல்லாம் அவர் கையில் இருக்கு. அதனால் நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க. சத்ரு உங்களை தொடர்கிறதையும் சத்ரு உங்களை மேற்கொள்ளுகிறதையும் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் கண்டு பயப்படாதீங்க. நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், அவருடைய டைமில் கர்த்தர் உங்களை அதிலிருந்து விடுது வைப்பார், உங்களை பாதுகாப்பார், உங்களை சுகமாய் நடத்துவார். நம்மளாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த வேலைக்காய் சோத்திரிக்கிறேன். எங்கள் காலங்கள் எல்லாம் உங்களுடைய கருத்தில் இருப்பதற்காக நன்றி அப்பா. எல்லா சத்துருவின் கைக்கு எங்களை விடுதலை ஆக்குங்க. வேலை ஸ்தலத்தில், வீட்டில், ஆண்டவரே குடும்பத்தில், ஆண்டவரே பிஸ்னஸில் இருக்கிற எல்லா சத்துருக்கள், ஆண்டவரே கர்த்தாவே கூடவே இருக்கிற சத்துருக்கள், ஆண்டவரே எல்லாருடைய கைக்கு எங்களை விடுதலை ஆக்குங்கப்பா. ஆண்டவரே எத்தனையோ காலங்களுக்காய் ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவரே இந்த சத்துருவின் கைக்கு எங்களை விடுதலை ஆக்குகிற தேவன் இந்த நாளில் எங்களை விடுதலை ஆக்க வேணுமா ஜெபிக்கிறேன். எல்லா நன்மையில் நிறைவாய் கொடுங்க, ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க. அந்த கிச்சன் பகுதியில் இருக்கிற பொருட்களை ஆசீர்வதிங்க. அப்பத்திய தண்ணீர், எண்ணெய், மாவு ஒரு குறைவில்லாமல் நடத்துங்கப்பா. ஆண்டவரே இந்த நாளிலே சுகப்பிரசவத்துக்காய் போகிற பிள்ளைகள் நல்ல சுகத்தோடு பிள்ளை பெற்றெடுக்கட்டும். இந்த நாளில் தேவனுடைய கரம் அவர்களை பலப்படுத்த வேணுமா ஜெபிக்கிறேன். வேலை இல்லாத நல்ல வேலையை கொடுங்க. திருமண தடைகள் எல்லாம் விலைக்கு போடுங்க. எல்லா கடன் பிரச்சனை விடுதலை கொடுங்க. பிசினஸ் பண்ணுகிற எல்லா பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் விசேஷமாய் வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளை சுகமாய் தங்க பண்ணுங்க. அவளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஊழியம் செய்கிற எல்லா ஊழியர்களை, உண்மையுள்ள ஊழியர்களை ஆசீர்வதிங்க. இன்னும் ஆண்டவரை அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தர வேணுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த நாளில் சால்வேஷன் டிவியையும் எஸ்தர் பிரேயர் ஹவுஸுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியத்தை இன்னும் பெருக செய்வீராக. அநேக ஆத்துமாக்களை கொண்டு வருவீராக. நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி அப்பா. தொடர்ந்தும் நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, இதனால காணிக்கைகள் மூலமா, தசமகள் மூலமா இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. இன்னும் இந்த சுவிசேஷ பணியோட எல்லா தேவைகளை சந்திங்க. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்கப்பா. உடைய கரம் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமா இருங்க. நாளை தினத்தில் உபவாச ஜெபத்தில் வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.